கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2229 நிவாரண மையங்கள் தயாராக உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலீனா, விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரக்கூடிய நிலையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர்கள் விரைந்திருப்பதாக தற்பொழுது மாநில அவசர செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்த மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதே போல சென்னையில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் குறிப்பாக சென்னையில் 2.7 சென்டிமீட்டர் மழையும் செங்கல்பட்டுவில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2229 நிவாரண மையங்கள் அதே போல கட்டிடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதே போல திருவள்ளூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆறு நிவாரண முகாம்களில் 166 குடும்பங்களை சேர்ந்த 471 பேர் தங்க வைத்திருக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக மோட்டார் பம்புகள், தண்ணீரை அகற்றக்கூடிய படகுகள், ஜேசிபி இயந்திரங்கள் என 2431 இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர்கள், பேரிடர் மீட்பு படையினர்கள் என அனைவருமே தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டங்கள் அதே போல செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர்கள் ஒரு குழுவும், தமிழ்நாடு மீட்பு படையினர்கள் 2 குழுவும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே 23ஆம் தேதியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீன்பிடிக்க சென்ற 4153 படகுகள் கரை திரும்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு விரைந்திருப்பதாகவும் தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரண மையங்கள் தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.